553வது படைப்பிரிவைச் சேர்ந்த விஜயபா காலாட்படை நடவடிக்கை பிரிவு நேற்று பரபரப்புடன் காணப்பட்டது. தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த போர்க்களம் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. பயங்கரவாதிகளை நிர்மூலமாக்கி முன்னேறி சென்ற பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பு நிலைகள் மீது கடற்புலிகளின் படகுகள் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கு நேற்று நண்பகல் முயற்சி செய்தனர். இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி இந்த படகுகளை விரட்டி அடித்துள்ளனர். சாலை களைப்பை தாண்டி முன்னேறி சென்ற இராணுவத்தினர் நேற்று புதுமாத்தளன் வடக்கு பகுதியில் உள்ள 4ஆம் 5ஆம் மண் அணைகளை கைப்பற்றினார்கள். நாம் அப்பகுதிக்கு அருகில் சென்ற வேளையில் பயங்கரவாதிகள் யுத்தசூனிய வலயத்திலிருந்து பீரங்கி தாக்குதல் நடத்தினார்கள். முதலாவது மண் அணை உட்பட 8 நிலையங்கள் நேற்று கைப்பற்றப்பட்டன. இராணுவம் தங்கியிருந்த திசையை நோக்கி பயங்கரவாதிகள் இந்த மணல் அணையை அமைத்திருந்தனர். எவ்வாறாயினும் பயங்கரவாதிகளுடன் இடம்பெற்ற நேருக்கு நேரான சண்டையை அடுத்து பல மணித்தியாலங்களின் பின்னர் இந்த மண் அணைகளை இராணுவத்தினர் கைப்பற்றினார்கள். நேற்று கைப்பற்றப்பட்ட முதலாவது மண் அணைக்கு பின்புறம் அமைந்துள்ள பதுங்குகுழிக்கு அருகில் 15 பயங்கரவாதிகளின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. MM-12.7 ரக ஆயுதம் உட்பட பல ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டன. பயங்கரவாதிகள் கண்ணாடிகளை படகுகளை மண்ணில் புதைத்து அதற்கு மேல் பனைமரங்கள் மூலம் பதுங்குகுழிகளை நிர்மாணித்துள்ளனர். பெருந்தொகையான பயங்கரவாதிகள் உயிரிழந்ததாக கடற்புரி தலைவர் ஒருவர் கூறியதை LTTயின் தகவல் பரிவர்த்தனை இடைமறித்து கேட்டதன் மூலம் அறிந்து கொள்ள முடிந்ததாக இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். இராணுவத்தினரின் மதிப்பீட்டின்படி கடந்த 2 தினங்களின் போது புதுமாத்தளன் கடல் பகுதியில் படகுகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களிலும் அப்பிரதேசத்துக்கு அருகில் இடம்பெற்ற சண்டைகளிலும் 100க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் உயிரிழந்துள்ளனர். இந்த மோதல்களின் போது இராணுவத்தினருக்கு மிகவும் குறைந்த அளவு பாதிப்பை ஏற்பட்டது என்பது இங்கு விசேடமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். முக்கியமாக நேற்று 2வது மண் அணையை கைப்பற்றப்பட்ட வேளையில் இடம்பெற்ற மோதலில் ஒரு படை வீரர் கூட காயமடையவில்லை.